இங்கே முத்து என்ன பண்ணுறாரு, காலையும் எழுந்து லைசன்ஸ் எல்லாத்தையும் போலீஸ்கிட்ட கொடுத்துட்டு வீட்டுக்கு நடந்து வந்துக்கிட்டு இருக்காரு. அப்போ வந்து எல்லாரும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க முத்துவை. அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டார். வீட்டுக்கு வந்தோடனே அப்படியே வீடே அமைதியாக இருக்குது. மீனா கேட்குறாங்க உடனே, என்னாச்சுங்க, எதுக்குங்க உங்களை வந்து இந்த மாதிரி குடிச்சிட்டு நீங்கள் வந்து இது பண்ணியிருக்கிறீங்க, எல்லாரும் போட்டு வீடியோ எடுத்து இதில் போட்டிருக்காங்க, மீடியாவில் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் தப்பே பண்ணலை மீனா, நான் குடிக்கவே இல்லை, உனக்கே தெரியும் பகலில் நான் குடிக்க மாட்டேன்னு உனக்கு தெரியும், அதோடு நான் குடியும் நிப்பாட்டிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது நம்பவே இல்லை மீனா, நம்பலை. அப்புறம் வந்து அவங்க அப்பா கிட்ட சொல்கிறாரு, இல்லைப்பா நான் குடிக்கவே இல்லைப்பா அப்படிங்கிறாரு. அது அவரும் நம்பலை, யாரும் நம்பலை. ஆமாம் நீ குடிக்கலண்டா, யார்டா நம்புவாங்க அப்படின்னு விஜயா சொல்லுது. உடனே விஜயா சொல்கிறாங்க, இனிமேல் நீ இந்த வீட்டில் இருக்க வேணாம், வெளியே போ, எதுக்கு வந்த இந்த வீட்டுக்கு அப்படிங்கிறாங்க. அதையே மனோஜ் கேட்குறான் வந்து, நீ எதுக்குடா இங்கே வந்த, நீ வெளியே போ, உன் பொண்டாட்டியை கூப்பிட்டுக்கிட்டு வெளியே போ, இங்கெல்லாம் இருக்க வேணாம், குடிகாரனுக்கெல்லாம் இங்கே இந்த வீட்டில் இடம் இல்லை அப்படின்னு மனோஜ் சொல்கிறான். அப்போ சொல்லிகிட்டு இருக்கும்போது முத்து போய் அடிக்க போகிறாரு. உடனே அண்ணாமலை சொல்கிறாரு, என்னடா ரவுடித்தனமாடா பண்ணுறேன்ட்டு முத்துவை அடிச்சிட்டார் அண்ணாமலை. முத்துவை அடித்தோன்னு முத்து அப்படியே வந்து ஸ்டன் ஆகி போய் அப்படியே ஷாக்காகி நிற்கிறாரு. குடும்பமே அப்படியே ஷாக்காகி நிற்கிது. ஏன்டா அண்ணாமலை வந்து முத்து மேலே ரொம்ப பாசமாக இருக்குப்பார், இப்போ அடிச்சிட்டாருன்னொன்னே ரொம்ப சந்தோஷம் தாங்கலை விஜயாவுக்கு. அடித்த உடனே சொல்லுது, இப்போ உங்கள் அப்பாவே உன் மேலே வெறுப்பாக வந்துருச்சுல, பார்த்தீல, வெளியே போவோம் பொண்டாட்டி கூட்டிட்டு, நல்ல பொம்பளையை கட்டிக்கிட்டு வந்த அப்படிங்கும்போது அதுக்கு முத்து அப்படியே நிற்கிறாரு. அண்ணாமலையும் அப்படியே இருக்கிறாரு. ஆனால் வந்து மீனாவை கட்டி கொடுத்தது அண்ணாமலை தான் இது பண்ணார். இப்போ விஜயா வந்து முத்து மேலேயே எல்லா பழியும் தூக்கி போடுது. உடனே சொல்கிறார் முத்து, நான் வந்து எந்த தப்பு செய்யலைன்னு சொல்லிவிட்டு உங்கள்கிட்ட நிரூபிச்சுட்டு நான் என் பொண்டாட்டி கூட்டிட்டு வெளியில் போகிறேன், அது வரைக்கும் நான் இந்த வீட்டுக்கு வரமாட்டேன், போதுமா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்துடுறாரு. வெளியில் வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு திருப்பி போகிறாரு. திருப்பி போய் காரை கேட்குறாரு. அங்கே போலீஸ்காரெலாம் சிரிக்கிறாங்க. நான் குடிக்கலை சார், அன்னைக்கு நான் சத்தியமாக குடிக்கலை சார் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லோரும் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ காப்பியெல்லாம் வாங்கிட்டு வான்னு எடுபடி வேலை பார்க்க வைக்கிறாங்க. இங்கே முத்து வந்து இந்த மாதிரி பண்ணதுனால அங்கே ஃப்ரெண்டு சோமு மற்றவங்கெல்லாம், என்னடா முத்து இந்த மாதிரி செஞ்சுருக்கவே மாட்டானடா, என்ன நடந்துச்சு, யாரோ ஏதோ சதி பண்ணியிருக்காங்கடா அவனை அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து தலைவருக்கும் தெரிஞ்சு போயிடுது. ஏன் முத்து இதையே என்கிட்ட சொல்லலை அப்படிங்கிறாரு தலைவர். இது வந்து எப்படியோ அவருக்கு தெரிஞ்சு போயிடுது. உடனே கேட்குறாரு, ஏன் முத்து என்கிட்ட சொல்லலைன்னு ஃபோன் பண்ணி கேட்குறாரு. இல்லை தலைவரை, என்னாச்சுன்னே எனக்கு தெரியலை, யார் இந்த மாதிரி வீடியோ எடுத்தாங்கன்னு தெரியலை, இனிமேல் கண்டுபிடிக்கணும் இது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதோட போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் வந்து நிற்கிறாரு. அப்படியே யோசனை பண்ணிகிட்டே நிற்கிறாரு. இந்த வீடியோவை எடுத்தது யார் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வந்து பாருக்கு போனால் தான் தெரியும், இந்த வீடியோவை யார் எடுத்தாங்கன்னு பாருக்கு போனால் தான் நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்கள்ட்ட சொல்லிட்டு, சார் நான் போயிட்டு வந்துடுறேன் சார் அப்படின்னு சொல்லும்போது, போப்பா, ஏதாவது ஒரு வழியை பாருப்பா, நீ உன்னோட லைசன்ஸும் உன்னோட காரை வாங்குறதுக்கும் அப்படிங்கிறாங்க. இங்கே வர்றாரு பாருக்கு வந்து, இங்கே சிசிடிவி கேமரா இருக்கான்னு கேட்குறாரு. இருக்குப்பா, ஆனால் ஒர்க் பண்ணுதான் என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் பாருங்கள் சார், தயவு பண்ணி பாருங்கள் அப்படிங்கிறாரு. அப்போ பார்க்குறாங்க. அப்போ பார்க்கும்போது சிட்டி அங்கே உட்காந்துருக்கான். சிட்டி ஃபோன் கையுமா உட்காந்துருக்கும்போது அவருக்கு வந்து சந்தேகம் வந்துடுது. ஓ, இவன் தான் எடுத்து போட்டானா அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து சிட்டி ஆஃபீஸுக்கு போகிறாரு. சிட்டி ஆஃபீஸுக்கு போய் கோவமா, ஏன் வெளியே வாடா அப்படிங்கிறாரு. அப்போ சத்யா வந்து, ஏன் ஊரெல்லாம் காரி துப்புனது பத்தாதுன்னு நீங்கள் நாங்கள் வேற உன்னை காரி துப்பணுமா அப்படின்னு சத்யா கேட்குறான். உங்ககிட்ட பேச வரலடாண்ணா, அவனை கூப்பிடு, சிட்டியை கூப்பிடு அப்படிங்கும்போது, அதெல்லாம் கூப்பிடலாம் முடியாது, வெளியே போய், இது எங்கள் ஆஃபீஸ் அப்படிங்கும்போது, உங்கள் ஆஃபீஸ் தானே, போலீஸ் வந்தால் உங்கள் ஆஃபீஸ் ஆகுமா, எல்லோரும் சேர்ந்து மாட்டுவீங்க தெரியுமில்ல அப்படிங்கும்போது, உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது, உன் பேரே நாறி போய் கிடக்கு, இன்னும் நாங்கள் என்ன எதாவது பண்ணுவோன்னு பார்த்துக்க, நாங்கள் தான் பண்ணோம், இதெல்லாம் இந்த வேலையெல்லாம் நாங்கள் தான் பண்ணோன்னு சத்யா ஒத்துக்கிறான். உடனே முத்துக்கு கோவம் அப்படி தலைக்கு ஏறுது.